கொலையில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகி கைது. திருமணமான பெண்ணுடன் சேர்ந்த கணவரை தாக்கிய கொடூரம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ராஜா சூப்பர் மார்க்கெட் வைத்து கடை நடத்தி வருபவர் காதர் மொய்தீன். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் மதுராந்தக நகர வர்த்தக அணி தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் சூப்பர் மார்க்கெட்டில் அபிராமி என்கிற ஒரு இளம்பெண் வேலை பார்த்து வருகிறார். அபிராமிக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆன நிலையில் அவருக்கும் அவரது கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக தற்பொழுது பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இதனை சாதகமாக பயன்படுத்தி காதர் மொய்தீன் ஆசை வார்த்தை கூறி அபிராமியை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து ஊர் சுற்றியுள்ளார். இதனை கண்ட அபிராமியின் கணவர் சேகர் மதுராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள ராஜா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேரில் சென்று அபிராமியுடன் ஏன் இதுபோல செய்கிறாய், எதற்கு ஊர் சுற்றுகிறாய் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு கடையில் இருந்த காதர் மொய்தீன் மற்றும் அபிராமி இருவரும் சேர்ந்து சேகரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் சிறு காயங்களுடன் சேகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது மதுராந்தகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் காதர் மொய்தீன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட அதே பகுதியில் உள்ள ஒரு பெண்ணை ஆசை வார்த்தை கூறி சென்னைக்கு அழைத்து சென்று 3 மாசம் குடும்பம் நடத்தி திரும்பி வந்ததாகவும் தெரிய வந்தது. இவர் தொடர்ந்து இதுபோல் செய்து வருவதாகவும் போலீசார் விசாரணை தெரிய வந்தது. இந்த நிலையில் சேகரை தாக்கிய வழக்கில் சேகரின் மனைவி அபிராமி மற்றும் காதர் மொய்தீன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் சிறையில் அடைத்தனர்.